வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியானது எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மிதுன ராசி என்பர்களே, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா 2 சிறப்பு அம்சங்கள் கொண்ட நாளாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூச திருநாளோடு இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளை ஏற்படுவதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு நாட்களாக தான் பார்த்தீங்கன்னா அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு நாட்களுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுடைய பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க. இந்த ஒரு விஷயங்களை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது புதனும் குருவும் பரிவர்த்தனை அடைவதனால இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணங்களானது உறுதியாகும் அப்படின்னு சொல்லலாம். முகத்தில் பார்த்தீங்கன்னா பொலிவுகள் ஏற்பட்டு காணப்படும். வெளிநாட்டு யோகங்களானது கூடி வரும். வெளிநாடு வேலை படிப்பிற்காக செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைய போகிறது. பொருளாதார தடைகளானது உங்களுக்கு நீங்குங்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா 12இல் இருப்பதனால நிறைய செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். அதனை சுப செலவுகளாக பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. யாரையுமே புண்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல் நிறைய செலவுகள் வரும், குடும்பத்திற்காக செலவழிப்பது நல்லது. மேலுமே 3ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் அக்கம் பக்கத்தினருடன் நல்லுறவை ஏற்படுத்துங்க. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதற்கான ஒரு யோகங்களானது உண்டாக போகிறது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு நடக்கும். அதேபோல் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். புதன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால படிப்பு நன்றாகவே இருக்கும். காதல் விஷயங்களில் வெற்றிகளானது உண்டாகுங்க. காதல் திருமணம் பெற்றோர் சம்மந்தத்துடன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் நீண்ட நாட்களாக இருந்த அந்த ஆரோக்கிய குறைபாடும் நீங்குங்க. குரு ராசியில் இருப்பதனால பிரிந்து சென்ற நண்பர் மீண்டும் உங்களிடம் வருவார்கள். அதேபோல் விஐபிகளினுடைய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அஷ்டமாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால வேலையில் தொந்தரவுகளானது ஏற்படும். அப்பாவினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. அரசு ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தில் பணவரவுகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையானது குறையுங்க. மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே பார்த்தீங்கன்னா முடியுங்க. விருப்பமானவர்களுடன் சந்திப்புகளும் ஏற்படும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வாக்கு வன்மையினால நன்மைகளானது உண்டாகும். நோயானது நீங்கி உடல் ஆரோக்கியங்களானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்களானது திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகளானது வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது உண்டாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை போலோ வீண் அலைச்சலானது குறையக்கூடிய நேரங்கள் இது. எதிர்பார்த்த அதிகாரங்கள் அந்தஸ்துகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. சாமர்த்தியமான பேச்சால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கங்களானது அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கலாம். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவுகளும் உண்டாகுங்க. பெண்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகளானது அகலக்கூடிய நேரங்கள் இது. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அதேபோல் உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா காசு புரளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும்.
கலைத்துறையினர்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடலாம். எனவே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் உண்டாகும். மேலுமே பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து தேடி வரலாம். மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களது செயல்களானது இருக்கும். டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரங்களாக இருக்க போகிறது. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களினுடைய உதவியானது கிடைக்குங்க. தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்களானது உங்களுக்கு கை கொடுங்க. அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனங்களானது தேவை. வீண் பகைகளானது ஏற்படலாம். அதே போல ராசி அதிபதி புதன் ராகுவுக்கு திரிகோணம் பெறுவதனால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலானது உண்டாகும். அதேபோல் இந்த ஒரு மாதத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சற்று சிரமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கு பணவரவானது கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதியும் நீங்கள் அடையலாம். பணவரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பின்தங்கிய நிலையில இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போகின்றீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தீயோரினுடைய சேர்க்கையினால அவதிப்பட்டவர்கள் அவர்களுடைய பிடியில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார வளங்களானது சிறப்பாகவே வந்து இருக்கும். தேவைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகுங்க. உங்களின் மீதான அவப்பெயர்கள் மறைந்து செல்வாக்கானது அதிகரித்து மிளிரும். இந்த மாதத்தில் ராசிநாதன் புதன் பாகிஸ்தானத்தில் வந்து இருக்கிறார். எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. சக்கரனுடைய சஞ்சாரங்கள் பேச்சினுடைய இனிமை சாதனைகள் இவற்றினால் எடுத்த காரியங்களானது சாதகமாக முடிய உதவும். அதேபோல் சொத்து மனை வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதங்களானது உண்டாகலாங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. அதே போல தொழில் வியாபாரங்களானது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்கள் வழக்கம் போல் இருக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லதுங்க. பணி நிமித்தமாக பிரயாணங்களானது ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியானது உங்களுக்கு குறையும். பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி சிந்தனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வழியில் மனக்கசப்புகளானது ஏற்படலாம். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரவுகளானது உங்களுக்கு தாமதப்படும். கலைத்துறையினர்களுக்குமே புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கப்பட்ட சிரமங்கள் உங்களுக்கு குறையும். வேலை பலுவானது குறையுங்க. உழைப்புகளானது வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. அரசியல் துறையினருக்கு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது நீங்கி மகிழ்ச்சியானது உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று நீங்கள் வருவீர்கள். எல்லா காரியங்களுமே அனுகூலமாகவே வந்து நடக்கும். மனக்கவலைகளானது நீங்கி நிம்மதியானது உண்டாகுங்க. பொருள் வரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வாகனம் பூமி மூலமாக லாபங்களானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலையானது மாறுதல். கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியம். எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனங்களானது தேவை. வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பயணங்களால் நன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. மனக்குழப்பங்களானது நீங்கி ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். அதேபோல் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. எதிலுமே எச்சரிக்கையும் கவனங்களும் உங்களுக்கு தேவை. தொழில் வியாபாரங்களானது சிறப்படையும். அதேபோல் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாகவே நீங்கள் ஈடுபடுவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமையாக வந்து செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். அதேபோல் குடும்பத்தில் இருந்த டென்ஷனானது விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும். சகோதரர்கள் மூலமாக நன்மைகளும் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா காணுவீங்க.
ஒரு சில விஷயங்கள வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் அது நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலுமே அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அது வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பங்களானது நீங்கி நன்மையானது உண்டாகும், ஆரோக்கியங்களும் உண்டாகும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.